இப்போ நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப லூக்கா திருத்துதர் பணியினுடைய ஒரு கட்டமைப்புல இந்த புத்தகத்தை நாங்கள் எப்படியாக அதுல என்ன இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஆகவே அதை நாங்க ஒரு முழு அதிகாரத்தையும் 28 அதிகாரங்களையும் ஒரு 10 முக்கியமான தலைப்புகள்ல நாங்க பார்த்து கொண்டிருக்கும் போது இப்ப 2வது அதிகாரத்துல நாங்க நிக்கிறோம். அந்த பேதுருவினுடைய ஆஹ், அந்த முதல் உரை தூய ஆவியானவர் பெற்ற பிறகு நடந்த அந்த சம்பவத்தை நாங்க பார்த்தோம். அது அடுத்ததான இன்னொரு தருணம் வந்து முதல் கிறிஸ்தவ சமூகம், முதல் கிறிஸ்தவ குழு அல்லது முதல் திருச்சபை, ஆதி திருச்சபை, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியினுடைய இருக்கக்கூடிய இந்த புரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. அதனுடைய முக்கியமான வடிவம் என்ன, அதனுடைய பேசிக்கா அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொன்னால் 4 தூண்கள் இருக்கு. ஆதி கிறிஸ்தவ சமூகம் இன்றைக்கு நாங்க பார்க்கணும் இந்த 4 தூண்களும் எங்கட திருச்சபையில இருக்கா அப்படின்னு சொல்லி வாழ்வியல் முறையில 4 தூண்கள் மேல அமைந்திருந்தது. இது வந்து அதிகாரம் 2:42 நீங்க பார்க்கலாம். அதுல முதலாவது திருத்தூதர்களுடைய போதனையை கேட்பதில் இயேசுவினுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதில் உறுதியாக இருந்தார்கள். இன்றைக்கும் நாங்க இயேசுவினுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்றது முக்கியமானது. திருத்தூதர்கள் வழிவரக்கூடிய ஆயர்கள் குருக்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு அந்த போதனையை கற்றுக் கொடுக்கணும், அதை கேட்டுக்கொள்ளவும் வேண்டும். அது முதலாவது. 2வது விஷயம் நட்புடன் உறவாடுவது. கொய்னோனியா என்று சொல்ற ஒரு விஷயம், ஃபெலோஷிப் என்றது நட்புறவு. அப்படி என்னும் போது தங்களுக்கு இருந்தவற்றை அவர்கள் பொதுவுல வைத்திருந்தார்கள். எவருக்கும் தேவையற்ற நிலை அப்ப இருக்கல. அப்படியான ஒரு அமைப்பு முறை ஒன்று இருந்தது. அடுத்ததாக வந்து அப்பம் பிற்பதில் அவர்கள் ஒன்றாக நிலைத்திருந்தார்கள். நற்கருணை வழிபாடும் ஒரு பக்கம், மற்றது ஒன்றாக அமர்ந்து உண்ணுவது. இந்த ஆதி திருச்சபையினுடைய முக்கியமான ஒரு 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 ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்வியல் முறை என்று சொல்லலாம். சேர்ந்து உண்பது, நற்கருணை உணவு மட்டுமல்ல, அவர்கள் சேர்ந்து உண்பது என்னடா ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு தான் சேர்ந்து உண்பது. அப்ப திருச்சபையில அது ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு இடம் அது. 4வது விஷயம் ஒருமித்த கருத்தோடு இடைவிடாமல் மன்றாடுவது. சோ திருச்சபை என்பது அடிப்படையா இருந்த விஷயங்கள் இதாங்க, இந்த 4 விஷயம். திருத்தூதருடைய போதனைகளை கேட்பது, இயேசுனுடைய வார்த்தைகளை வந்து விளங்கிக் கொள்வது, நட்புறவு, அப்பம் பிற்பது, ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவது, ஒரு சில கருத்துக்கள் பொது கருத்துக்களுக்காக மன்றாடுவது. அடுத்ததான தருணம் நாங்க அப்படியே போகும்போது இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கிறது அருஞ்செயல்களும் புதுமைகளும் மிக முக்கியமாக நடந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரும் அவருடைய உடனிருப்பை உறுதிப்படுத்தினார் இந்த அற்புதங்கள் ஊடாக என்கிற வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது வந்து கால் ஊனமுற்றவர் குணமடைதல். இப்ப திருத்தூதர் பணியில 3ஆம் அதிகாரத்துல நாங்கள் இந்த பல அற்புதங்கள் நடக்குது. அதுல ஒரு அற்புதம் மிக முக்கியமானது. இல்ல பாருங்க, அவர்களது நற்செய்தி பணிக்கு சான்று பகர்ந்தார் யார்? கடவுள் ஆண்டவரும் சான்று பகர்ந்தார். என்ன புதுமை? பேதுரும் யோவானும் வந்து கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிற வழியில பிறவியிலே கால் ஊனமுற்றிருந்த ஒருவனை கொண்டு வந்து அங்க வைக்கிறான், தூக்கிட்டு கொண்டு வந்து வைக்கிறான். அவளை மேல ஆட்கள் போக வரும்போது அவன் வேலை அங்க இது பிச்சை பிச்சை எடுப்பது அவன் வழக்கம். இப்ப இவங்க ஒரு 3 மணி வேர்ஷிப்புக்கு அந்த இடத்துக்கு வரும்போது பேதுரு வந்து ஏதாவது கொடுக்க போறாருன்னு சொல்லி பார்க்கிறாரு. பார்க்கும்போது சொல்ற, வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன். என்ன என்னிடம் இருக்கு? நசரேத்தூர் ஜேசுவினுடைய பெயரால் எழுந்து நட. பாருங்க, ஜேசுவினுடைய பெயரை சொல்லி சொல்லி நாங்க மன்றாடணும்ன்றதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இது. என்ன நடக்குது? உடனே அந்த மனிதன் குதித்தெழுந்து துள்ளி பாஞ்சு நடக்க தொடங்குறான். கடவுளை போற்றியது. இது மக்களிடையே பெரும் வியப்பையும் பரபரப்பையும் ஏற்படுது அந்த சம்பவம். இந்த மனிதனுடைய இந்த குணமாக்கம் என்னடா, இவன் ஏற்கனவே அறியப்படும் அழகு வாயில் அமர்ந்திருக்கிற குருடன் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரம் போற வர்றவங்களை கேட்டு கேட்டு பிச்சை எடுத்துக்கொண்டே இருந்த மனிதன் இப்ப துள்ளி பாஞ்சு குதிச்சு பிறவியிலே முடவனா இருந்தவன் எப்படி நடக்க தொடங்குறன்றது பெரிய ஒரு அற்புதம் ஒன்று நடக்குது.
அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் இவங்களை கொண்டு யூத சங்கத்துக்கு முன்னாடி பேதுருவையும் யோவானையும் கொண்டு அவர்களுக்கு எதிர்ப்பு. ஏனென்றா இவங்க ஏற்கனவே இயேசு என்னத்தான் இது நடக்குது அப்படின்போது அவங்க சொல்றாங்க இது நடந்ததுக்கான ஒரே காரணம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் போது உங்களுக்கு அந்த புதிய அருள் வழங்கப்படும், தூய ஆவி வழங்கப்படும். அந்த வேளையில இம்பாசிபிள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் உங்களால செய்ய முடியும். நீங்க அந்த உங்களோட வாழ்க்கை அருளின் வாழ்க்கைக்குள்ள நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க துணிச்சலோட சாட்சியம் சொல்றாங்க. சோ திருச்சபையினுடைய வளர்ச்சி அந்த வேளையில் அங்க இருந்த தலைமை குருக்கள், பதுசெயர், பரிசெயருக்கு பெரிய அச்சத்தை விளைவிக்கிறத நாங்க பார்க்கிறோம். 4ஆம் 5ஆம் அதிகாரத்துல அவர்களை கைது செய்து விசாரிக்கப்படுறாங்க. இயேசுனுடைய பெயரை சொல்லக்கூடாது என்று அவங்களுக்கு தடை கொடுக்குறாங்க. அந்த வேளையில இவங்க சொல்லுவாங்க, பேதுரு சொல்லுவாரு, துணிச்சலா சொல்ல, யாருக்கு நான் செவி சாய்ப்பது? முந்தினா நீங்க சொல்றதை கேட்டுருவேன், ஆனா இப்ப எனக்கு செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா உங்களுக்கு செவி சாய்ப்பதா நீங்களே முடிவு செய்யுங்க. நான் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் கூறாமல் எனக்கு இருக்க முடியாது. அவரை அடிக்கிறாங்க, துன்புறுத்தி. அந்த வேளையில தான் நாங்க பார்க்கிறோம் கமாலியல் என்று சொல்லக்கூடியவர், ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பரிசேயர். அவருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, ஆஹ், இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமை சாதாரணமா நடந்தது இல்லை. இப்ப நாங்க இவர்கள் இது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னா இது இது அழிந்துடும். மனிதனுடைய உருவாக்கம் என்று சொன்னா இது கொஞ்ச நாளுக்கு மேல நிலைக்காது. இதுக்கு முதல்ல இப்படி இப்படி குரூப்புகள் உருவாகி தொடர்ந்து வரையில. அப்படி இல்லாம இது கடவுளுடைய செயல் தான் இது அப்படின்னா நாங்க இப்ப கடவுளோட போர் புரிகிறவங்களா மாறிடுவோம்ன்ற ஒரு பெரிய ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. சில சில பிரச்சனைகளுக்கு நாங்க தடுமாற தேவையில்லை. இது கடவுளுடைய செயல் என்று சொன்னா நாங்க இப்ப யாரோட சண்டை பிடிச்சிட்டு இருப்போம்? கடவுளுக்கு எதிராக செயல்படுறவங்க ஆயிடுவோம். மனிதனுடைய செயல் என்று சொன்னா இது நிறைய காலம் போகாது. ஆகவே இதை நீங்க அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லி அவரை அடிச்சு விடுதலை செய்யறாங்க, பேதுருவையும் யோவானையும். ஒரு முக்கியமான ஒரு ஒரு விளக்கம் எங்களுக்கு இந்த மாதிரியான தருணங்கள்ல நாங்க சில நேரங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கு. ரைட். இப்ப துன்புறுத்தல்கள் அதிகரித்த போதும், பல பல அடிகள், பல பல துன்புறுத்தல் நடந்தாலும் சீடர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மகிழ்ச்சியோடையே அவங்க நற்செய்தியை பகிர்ந்து கொள்றாங்க. அவங்க மறுபடியும் மகிழ்ச்சி அடைவாங்க. நாங்க இயேசு வாழ்ந்த போது இவ்வளவு தூரம் நாங்க பயந்தாங்கோழி மாதிரி பயந்து பயந்து இயேசுவை கைவிட்டுட்டு போனோம், ஆனா இப்ப பரவாயில்ல, அவருக்காக நாங்க இப்ப அடி வாங்குறோம், பரவாயில்ல என்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா கூட இருந்துச்சு. அவங்களுக்கு சீடர்கள் மகிழ்ச்சியோட நற்செய்தியை பகிர்ந்து கொள்றாங்க. இயேசுவே மெசியா என்று பறைசாற்றுவதை அவர்கள் நிறுத்தவே இல்லை. இந்த மெசியா என்று சொன்னா இது ஒரு 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 வித்தியாசமான அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. தந்தை இந்த மெசியா துவம் என்பது வெறுமனே ரோமையர்களை வெளியேற்றுவதும் யூத அரசை அமைக்கிறது இல்லை. இது அனாயின் பண்ணப்பட்டவர், அதாவது அருள் பொழிவு பெற்றவர், கடவுளுடைய மகன். இந்த தலைப்புகள் எல்லாமே இயேசு ஆண்டவர். அவர் ஊடாக தூய ஆவி எங்களுக்கு பொழியப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆழமான விஷயத்தை சீடர்கள், முதல் கிறிஸ்தவ குழுமம் வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க. இது ஜெருசலேமில் நடந்து கொண்டிருக்கு. ரைட். இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது தலைப்புல மூன்றாவது தருணம் 6வது திருத்துதர் பணி 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் வரை நாங்க பார்க்கக்கூடிய இந்த 2 அதிகாரத்துல என்ன நடக்க அப்படின்னு சொன்னா, இந்த வளர்ச்சிக்கான போராட்டங்களும் முதல் மறை சாட்சியம், முதலாவதாக ஒருவர் கொல்லப்படுகிற ஒரு நிலையம் திருத்துதர் பணியில லூக்கா அது வடிவ விவரித்திருக்கிறார். இந்த 6ஆம் 7ஆம் அதிகாரங்கள் திருச்சபை வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனைகளாக கொள்ளலாம். ஒரு சிறிய யூத குழுவாக இருந்த திருச்சபை இந்த உள்நாட்டு சிக்கல்கள், இந்த துன்புறுத்தல்களை எதிர்கொண்டு எப்படி உலகளாவிய இயக்கமாக மாறத் தொடங்கியது என்பதை இந்த 2 அதிகாரத்திலேயே நாங்க வாசிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு திருச்சபை வளர வளர அதுக்கு உரித்தான வளர்ச்சியின் வழிகள் என்று சொல்லி இருக்கு. அது வளமையா மனிதருக்கும் இருக்கு, குடும்பங்களுக்கும் இருக்கு, நிறுவனங்களுக்கும் இருக்கு. சின்ன குழந்தை பிள்ளையா இருக்கிற
குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வளர்ச்சியின் வழிகள் இருக்கு. அது டீனேஜுக்குள்ள வரும்போது வளர்ச்சியின் வழிகள் இருக்கு. டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைய சின்ன கை குழந்தையா இருந்த மாதிரி இருக்கிற நிலைமை இல்லை. அந்த டைம்ல வேற விதமான வழிகள் இருக்கு, இப்ப வேற விதமான வழிகள் இருக்கு. ஸோ growing பெயின்ஸ் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். இந்த குழந்தைக்கும் இருக்கும், குழந்தையோட இருக்கிற ஆட்களுக்கும் அந்த வழி இருக்கு. ஸோ திருச்சபையும் அப்படித்தான் வளர வளர அதற்கு உரித்தான வளர்ச்சியின் வழிகளை அது சந்தித்து கொண்டு வருது. இப்ப உள்நாட்டு பதட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பிரச்சனை உள்ளுக்கு வருது. சேர்ச்சுக்கு உள்ள வரக்கூடிய பிரச்சனை கிரேக்க மொழி பேசுகிற விதவைகள் புறக்கணிக்கப்படுகிற நிலைதான். இந்த அப்பம் பகிர்ந்து கொடுக்கும் போது அங்க மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய விதவைகள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலை ஒன்று அங்க காணப்படுது. சில பேர் முதல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. கடைசியில வர்ற ஆக்களுக்கு இல்லாம போற நிலையை அங்க இருக்கு ஓகே. சோ என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, ஓகே, இந்த மாதிரியாக கிரேக்க மொழி இப்ப திருத்தூதர்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுலயே அவங்களுக்கு நிறைய டைமும் எனர்ஜியும் போய் கொண்டிருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஓகே, நாங்க 12 பேரும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனைகளை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவே நாங்க எல்லா பிரச்சனைகள், ஏன்னா மனிதர்கள் ஒன்றாக கூட 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 இப்ப 3000 5000 சேர்ந்து 8000 ஆயிட்டாங்க. அதை விட இன்னும் பெருகி கொண்டே போறாங்க. அப்போ ஒவ்வொரு இடங்கள்ல பிரச்சனை வரும்போது கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, இந்த பிரச்சனையை இருக்க சால்வ் பண்ணுங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன், ஆவியானவர் என்ன வழிகாட்டுறன்னு பாருங்க. அப்படியே ஒரு இடங்கள ஒரு பிரச்சனை வருது. அப்படி வரும்போது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது அது ஏன் முக்கியப்படுதுன்னு சொன்னா, இந்த தியாக்கோன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 7 திருச்சபையில நியமிக்கப்படுகிற ஒரு நிலை ஒன்று வருவதால தான் இதை ஒரு முக்கியத்துவம் படுத்தி நாங்க பேசுறோம். என்ன காரணம் சொன்னா, கிரேக்க மொழி பேசுகிற விதவைகள் அவங்களுக்கான அவங்க புறக்கணிக்கப்படுகிற, அவங்களுக்கான உணவு அவங்களுக்கு கிடைக்காமல் இப்படியான சில சந்தர்ப்பங்கள் வரும்போது, இது திருத்தூதருக்கு வரும்போது அப்ப பேதுரு மற்ற சீடர்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்து கொண்டே நாங்க இருந்தோம் என்று சொன்னா, இயேசுவை பற்றி அறிவிக்க போதிக்க பழைய ஏற்பாடு விவிலியத்தை நாங்க இன்னும் ஆழமா அறிஞ்சு எப்படி இதெல்லாம் இந்த மறை உண்மை விளங்கப்பட்டிருக்கிறத நாங்க செய்யறதா, நாங்க சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொண்டிருக்கிறதா? அதுக்கு வேறு யாராவது அந்த வேலையை பார்க்கட்டும். என்னன்னா, இந்த நற்செய்தி எங்களுக்கு வழங்கப்பட நற்செய்தி அறிவிக்கிறதுன்றது எங்களுக்கு அதை வேஸ்ட் பண்ண முடியாது என்று அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு 7 பேரை அவங்க நியமிக்கிறாங்க. இந்த நிர்வாக சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த 7 தியாக்கோன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நியமிக்கப்படுகிறாங்க. என்ன பிரச்சனை, எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்கும் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றிய யூதர்கள், ஹெலனிஸ்டிக் என்று சொல்லி 2 குரூப் அப்பவே இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது நாம பார்க்கக்கூடிய எபிரேய மொழியின் போது இயேசு பேசிய அந்த எபிரேயர்கள், யூதர்கள் எபிரேய மொழி பேசினாங்க. கிரேக்க மொழி என்றது இப்ப இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்ரீலங்கன்ஸ் யோசிங்களே, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்ரீலங்கன்ஸ், சிங்களம் தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்ரீலங்கன் யோசிக்கலாம். அந்த மாதிரி தான். அப்ப ஜெருசலேம்ல கிரேக்கம் அந்த நேரத்துல ஒரு ப்ரொஃபஷனான மொழி, நிறைய இடங்களுக்கு ஒரு தொடர்பு கொள்ற மொழி. இப்படி பல பல இடங்களுக்கு போனவங்களும் அங்க யூதர்கள் தான். ஆனா கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றிய யூதர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. ஹெலனிஸ்டிக் பீரியட், உங்களுக்கு பிலோசபில நாங்க இதை பற்றி படிச்சிருக்கோம். ஹெலனிஸ்டிக் பீரியட் ஒரு பீரியட் இருக்கு, இந்த 1ஆம் நூற்றாண்டுல இருந்து போகக்கூடிய காலம். அப்ப இவர்களுக்கிடையே ஏற்பட இந்த ஒரு ஒரு கலகம் பாருங்க. எவ்வளவுதான் தூய ஆவி வழங்கப்பட்ட, எவ்வளவுதான் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் எங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி தூய ஆவியால நாங்க நிரப்பப்படணும்ன்றதுக்கான ஆதாரங்கள் தொடர்ச்சியாவே இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தடவை தூய ஆவியை பெற்றுக்கொண்டோமானபடி அது போதும்னு எங்களால இருக்க முடியாது. என்ன நிலையில இயேசுனாருடைய சீடர்களுக்கும் அந்த காலத்துல வாழ்ந்த அற்புதங்களை இந்த மாதிரி நேரடியா கண்டு வாழ்ந்த மக்களுக்கே இவ்வளவு முணுமுணுப்புகளும் குழப்பங்களும் சண்டைகள் சச்சரவுகள் இருக்குன்னு சொன்னா, நாங்க எவ்வளவு தூரம் இன்னும் இன்னும் ஆண்டவரால் நிரப்பப்படணும்ன்றதை பாருங்க. அதை நாங்க இலகுவா எடுக்க முடியாது. சோ அந்த உணவு பங்கீட்டுல கிரேக்க விதவைகள் புறக்கணிக்கப்பட்டதாக புகார் எழும்போது இவங்க திருத்தூதர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க, நாங்க இறைவார்த்தை பணியில் அக்கறை செலுத்துவோம், பந்தி பரிமாற, நிர்வாகத்தை கவனிக்க நற்பெயர் பெற்ற தூய ஆவியும் ஞானமும் நிறைந்த 7 பேரை தெரிவு செய்யறாங்க. அந்த 7 பேர் திருத்தொண்டர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற டீக்கன்ஸ் என்று சொல்லி வெங்கட காலத்துல இப்ப நாங்க பார்க்க டீக்கன் தியாக்கோன்கள் என்று சொல்லி ஒரு பணி இருக்கு.
அது திருமணமானவர்களும் இருக்கிறாங்க, திருமணம் ஆகாமல் குருத்துவத்துக்காக போகிறவர்களும் இருக்கிறாங்க. யாக்கோன்ன்றது ஆர்டினேஷனுக்காக குருக்களாக குருத்துவத்துக்காக ஒரு ப்ரிப்பரேட்டரியாகவும் குருக்கள் ஆகிறதுக்கு முன்னும் கொடுப்பாங்க தியாக்கோன் என்ற ஒரு பட்டம். லேயாக பொதுநிலையராக இருக்கிறவர்களும் தியாக்கோன்களும் இருக்கிறாங்க. இலங்கையில அது அவ்வளவு தூரம் இன்னும் இல்லை நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுல இலங்கையில அப்படி யாரும் இல்லை. ஆனா வெளிநாடுகள்ல லே திருமணமான தியாக்கோன்களும் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு சில அருட்சாதனங்கள் வழங்க முடியும், நற்செய்தி அறிவிக்க முடியும், இப்படியான பணிகளை அவங்க ஆற்றுறதுக்கான ஒரு அதாவது பணி குருத்துவத்துல பங்கு எடுக்கிற 3 நிலைகள்ல பங்கெடுக்கிற ஒரு நிலை. சோ இதன் காரணமாக இதுல முதன்மையானவர் ஸ்தேவான் என்கிற முதன்மையானவராக இருக்கிறார். சோ நான் நினைக்கிறேன் இது போதும் இன்றைக்கு.